கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தற்போது பாராளுமன்ற குழு தலைவர் இல்லை என்று தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்து அவருடைய அந்த ஆசனம் மாற்றப்படாதது தொடர்பாக இன்றைக்கு பழைய குருடி கதவு துரடி என்கின்ற பாணியில் பழைய அரசியல்வாதிகள் தாங்களுடைய பழைய இனவாதத்தையும் பழைய மதவாதத்தையும் தூண்டி இந்த நாட்டை மீண்டும் படுபாதாளத்தில் தள்ளுகின்ற செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சில தமிழ் மக்கள் மத்தியில் சுத்துமாத்து செய்கின்ற அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மீண்டும் தமிழ் மக்களை எப்படி இனவாத ரீதியாக அவர்களை தட்டி எழுப்புவது, இனவாத ரீதியாக மக்களை தள்ளுகின்ற நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம், நீதி பெறும் நம்பிக்கையினையும் கூட நாங்கள் இழந்து விட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 23 பெண்களும் 4 ஆண்களும் இந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். செக்ஷன் 3 இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சபாநாயகரின் தத்துணுவின் பேரில் காலத்துக்கு காலம் உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் குறித்து ஒதுக்கப்படல் வேண்டும் என்று எங்களுடைய பாராளுமன்றத்திலே இந்த வரிசையிலே பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளுடைய தலைவர்களுக்கு முன்வரிசை ஆசனம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தற்போது பாராளுமன்ற குழு தலைவர் இல்லை என்று தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்து அவருடைய அந்த ஆசனம் மாற்றப்படாதது தொடர்பாக எங்களுடைய கட்சி என்ற வகையிலும் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலும் இந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் இன்றைக்கு முன்னுரிமை அளித்து இதில் இருந்து மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கையில் நாங்கள் எடுத்துள்ளோம். அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது படிப்படியாக நாங்கள் கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி பீடத்துக்கு வந்திருக்கும். படிப்படியாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படுகின்ற பொழுது நாட்டினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் நாளுக்கு நாள் மேலே உயர்கின்ற பொழுது இதுநாள் வரைக்கும் எமது நாட்டில் அபகீர்த்தி மிக்க ஒரு நாடாக, லஞ்சம் ஊழல் மலிந்த தேசமாக இருந்த பொழுது அந்த தேசம் இன்றைக்கு மீண்டெழுகின்றது. அதில் இலங்கை தாய் இன்றைக்கு சிரித்து மகிழ்கின்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு எமது நாட்டை மாற்றி அமைத்திருக்கின்றோம் உறுப்பினர்களே. அதாவது கடந்த பல தசாப்தங்களாக லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகத்தால் மூழ்கி போயிருந்த நாட்டை, இந்த நாட்டை நாசமாக்கப்பட்டிருந்த நாட்டை இன்றைக்கு மேலே உயர்த்தி நிமிர்த்தி உலகமே இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எமது நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு புதிய அத்தியாயத்துக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு நாடாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு பக்கம் மறுபுறம் நாங்கள் பொருளாதார ரீதியாக உடைந்து வீழ்ந்து கிடந்த நாடு, 2022ஆம் ஆண்டு இந்த நாடு வங்குரோத்து அடைந்த நாடு என அறிவிக்கப்பட்ட நாடு உத்தியோகபூர்வமாக. இன்றைக்கு அந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்பி நாட்டை நிமிரக்கூடிய அளவில், அதாவது கடந்த தித்மா புயலின் போது நாடு பாரிய அனர்த்தத்துக்கு எதிர்கொண்டது. வேறு ஒரு அரசியல் கட்சிகள் இந்த கிடத்தில் ஆட்சியில் இருந்திருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அதோட எமது நாட்டை மேலும் பாதாளத்துக்கே தள்ளியிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், தித்மா புயலில் இருந்து மீண்டது மாத்திரமல்ல, மீண்டும் எமது நாட்டை புதிய உத்வேகத்தோடு கட்டி எழுப்புகின்ற திசையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது. அந்த செயற்பாடுகளின் பொழுது விசேடமாக நான் கூடுதலாக வடக்கை பிரதிநிதித்துவம் செய்கின்ற உறுப்பினர் என்ற வகையிலும் அமைச்சர் என்ற வகையிலும் யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவர் என்ற வகையிலும் எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் இன்றைக்கு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான காரணம் வேறு எதுமல்ல உறுப்பினர்களே, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த பல தசாப்தங்களாக இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் பாரிய பிணக்குகளை, பிரிவினைகளை, பாரிய கசப்புணர்வுகளை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த கசப்புணர்வுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு இன்றைக்கு வடக்கா கிழக்கா தெற்கா மலையகமா அனைத்து பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களும் தாங்கள் ஒரு தாய் மக்களாக
தாங்களுடைய ஜனாதிபதியாக, தாங்களுடைய அமைச்சர்களாக, தாங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக, தாங்களுடைய அரசாங்கம் என்று கூறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மாற்றம் பெறுவதற்கான காரணம் தான் வேறு எதுமல்ல, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் தமிழ் மக்களை பாகுபாடான கண்ணோட்டத்தில், பிரிவினை ரீதியான கண்ணோட்டத்தில், ஏற்றத்தாழ்வான மனநிலையோடு பார்த்த நிலைமைகள் மாற்றம் பெற்று இன்றைக்கு மக்களை இன்றைக்கு அனைவருமே சமத்துவமாக, நாங்கள் அனைவருமே மனிதர்கள் என்ற வகையில் எங்களை பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நாட்டை நாங்கள் மேலே உயர்த்தி இருக்கின்றோம். அந்த உயர்வின் பொழுது நிச்சயமாக இன்றைக்கு வடக்கில் இருக்கின்ற மக்கள் அல்லது மலையகத்தில் இருக்கின்ற மக்களும் சரி, கடந்த 200 வருடங்களாக இந்த நாட்டுக்காக மாடாய் உழைத்து ஊடாய் தேந்தி தூக்கி எறியப்பட்ட மாங்கொட்டைகளாட்டம் எங்களுடைய சமூகம், மலையக சமூகம் வீழ்த்தப்பட்டது. அந்த சமூகத்தை ஏறெடுத்தும் பார்ப்பதற்கும் கூட இல்லாதவர்களாகவே இருந்தார். அந்த சமூகத்தை இன்றைக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை பிரதிநிதித்துவம் செய்வதற்கு, அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை என்பது இந்த பாராளுமன்றம் நன்கு உணரும். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த நிலைமைகள் மாற்றம் பெற்று இன்றைக்கு மலையகத்திற்கு ஒரு புதிய அத்தியாயம் ஒன்று உருவாகுவதற்கு ஏதுவான சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வடக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பிரதேசங்களிலும், எல்லா மக்கள் மத்தியிலும் அங்கு இருக்கின்ற ஏழைகளா அல்லது ஏனைய மக்களா அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களா, ஜாதி ரீதியாக குறைந்த மக்களா அல்லது உடல் ஊனமுற்றவர்களா, யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களா, விதவைகளா அல்லது எல்லா பிரச்சனைகளையும் மேறெடுத்து பார்க்கின்ற அனைத்துக்கும் தீர்வினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையிலிருந்து எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு செயற்படுகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது உறுப்பினர்களே, இன்றைக்கு பழைய குருடி கதவு துரடி என்கின்ற பாணியில் பழைய அரசியல்வாதிகள் தாங்களுடைய பழைய இனவாதத்தையும் பழைய மதவாதத்தையும் தூண்டி இந்த நாட்டை மீண்டும் படுபாதாளத்தில் தள்ளுகின்ற செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு சில தமிழ் மக்கள் மத்தியில் சுத்துமாத்து செய்கின்ற அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மீண்டும் தமிழ் மக்களை எப்படி இனவாத ரீதியாக அவர்களை தட்டி எழுப்புவது, இனவாத ரீதியாக மக்களை தள்ளுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பது எப்படி என்கின்ற பார்க்கின்ற அதே நேரத்தில் இங்கு இருக்கின்ற மற்ற அரசியல்வாதிகளும் அந்த நிலைமையில் செயல்படுகின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு, அந்த நிலைமைக்கு எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம் அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இடம் அளிக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அஜூப்ராஜ் அருள் 2026/2/10 செவ்வாய்க்கிழமை இரவு 1 மணிக்கு அல்லப்பட்டியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 17 வயசான இந்த மாணவன் மிகப்பெரிய ஒரு சிறுவன். இவனுடைய மரணம் அவன் வாகனத்திலே சென்ற பொழுது போலீசாருடைய அராஜகத்தினால் அல்லது போலீசாருடைய செயல்பாட்டினால் இந்த மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு இதுவரை சரியான நீதி கிடைக்கவில்லை என்பதையும் அந்த குடும்பம் பரிதவித்து நிற்கிற சூழலையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஆண்டு 2026 ஜனவரி 13 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இலங்கையிலே கன்ஃப்ளிக்ட் ரிலேட்டட் செக்ஸுவல் வயலன்ஸ் CRSV மோதல்கள் சார் பாலியல் வன்முறை என்பது இன்னும் நீடித்ததாகவே இருக்கிறது. அதற்கான நீதி வழங்குகின்ற பொறிமுறையோ செயல்பாடுகளையோ இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய யாராவது ஒரு அமைச்சர்களாலேயோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாலேயோ தீர்க்கமான பதில்கள் எதுவும் இலங்கையில் வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு நம்பிக்கை ஈனத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம், நீதி பெறும் நம்பிக்கையினையும் கூட நாங்கள் இழந்து விட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 23 பெண்களும் 4 ஆண்களும் இந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். 1983 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை இந்த நாட்டிலே பாலியல் ரீதியான வன்முறைகள் ஊடாக இவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருப்பதை
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி 13ஆம் தேதி. இது ஒரு மிக கொடூரமானது. உலகத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பாலியல் ரீதியாக ஒருவரை வஞ்சித்தல், பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. 1983களுக்கு பின்னர் இலங்கையிலே அது கூர்மை பெற்றிருந்தது உள்நாட்டு யுத்தம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திலே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளால் இவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது மிக மிக மோசமான ஒரு விடயம். குறிப்பாக இந்த பாலியல் வன்முறைகள் என்பது பரவலாகவும் திட்டமிடப்பட்டதும் நிறுவன ரீதியாக ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அதற்கான பொறுப்புக்கூறல் பெரும்பாலும் இல்லாத நிலையினை காண முடிகிறது. எனவே இது எந்த விதத்திலும் விசாரிக்கப்படாமல் பரவலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் OHCHR மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதே போல இந்த காலங்களில் மோதலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும், தண்டனை விதிக்கவும், கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் பாலியல் வன்முறை பரவலாகவும் திட்டமிட்ட முறையிலும் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் மீது விசாரணை என்ற போர்வையில் மிக கொடூரமாக பாலியல் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசு அந்த காலகட்டங்களில் இருக்கவில்லை என்றாலும், ஆனால் அந்த 1983 2009 வரை இங்கு நடந்த இந்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு இந்த அரசிடமிருந்து என்ன பதில் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக ஒரு உலக நிறுவனம், மனித உரிமைகளை பேசுகின்ற நிறுவனம் இதனை வெளிப்படுத்தி இருக்கிறது, அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. ஆகவே மனித உரிமைகளை மதிக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன? போர் முடிவடைந்த பின்னும் 2009க்கு பிறகும் இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்த பின்னரும் கூட இவ்வாறான பாலியல் மோதல்கள் சார் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தண்டனை வழங்கப்படவில்லை. தொடர்ந்தும் இராணுவமயமாக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவசரகால சட்டம் நடைமுறையிலே வைத்திருக்கிறீர்கள் மற்றும் விசேட சட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்துகின்றீர்கள். இவ்வாறான நிலை ஏன் இவற்றை இந்த விசாரணைக்கு கொண்டு போக முடியாது? இது ஒரு சட்ட ஆட்சியின் பலவீனமாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்ட ஆட்சி நீதியை வழங்கக்கூடிய வகையில் பலவீனமாக இருக்கிறது அல்லது ஒரு இனம் சார்ந்துதான் அது செயல்படுகிறது என்பதைத்தான் இது தெளிவாக காட்டுகிறது.